லூக்கா 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 25 முடிய. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமென்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவனென்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபசாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், இவைகளையெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றார். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றான். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியால் இதை கேட்டபொழுது மிகுந்த துக்கமடைந்தான். அவன் மிகுந்த துக்கமடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். ஆமீன். விண்ணமுதம் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வாழ்த்துதல்கள் கூறி வரவேற்கிறேன். எங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பாதுகாப்பு என்பது மிக முக்கியமானது. பாதுகாப்பு என்று நான் சொல்லுகிற போது, ஒருவேளை நாங்கள் இருக்கின்ற வீடுகளிலே பாதுகாப்புக்காக நாங்கள் ஒரு செக்யூரிட்டி அல்லது ஒரு பாதுகாப்புக்காக அலார்ம்களை பூட்டி வைத்திருக்கிறோம். நமக்கு தெரியாமல் யாராவது வீட்டிற்குள்ளே வந்தால் அலார்ம் அடித்து அந்த திருடர்கள் வீட்டிற்குள்ளே வர முடியாதபடி தடை செய்யக்கூடிய வழிமுறைகளை வைத்திருக்கிறோம். அல்லது ஒரு வாகனத்தை வைத்திருந்தால் அந்த வாகனத்தை யாரும் திருட முடியாதபடி நாங்கள் பாதுகாப்பு வைத்திருக்கிறோம். அப்படி இல்லாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கையிலே இன்சூரன்ஸ், காப்புறுதி நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம். ஏதாவது எனக்கு ஒரு பாதிப்பு வந்தால் அதன் மூலமாக அந்த ஒருவேளை வைத்திய செலவாக இருக்கலாம் அல்லது பெரிய பாதிப்பாக இருக்கலாம். அதற்கு அப்படி ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்னமே நான் ஒரு பாதுகாப்பை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் முயற்சி செய்திருக்கிறேன். பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகள் சிறிதாக இருக்கின்ற போதே கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒரு வங்கியிலே பணத்தை போட்டு வைத்து அந்த பிள்ளைகள் வளர்ந்து அந்த பிள்ளைகள் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துக்கு போகின்ற போது அவர்களுக்கு தேவையான அளவு பணம் கிடைக்கத்தக்கதாக ஒரு பாதுகாப்பை நான் ஏற்படுத்தி வைக்கிறேன். இல்லாவிட்டால் இலகுவாக சொல்வதாக இருந்தால், சில வருடங்களுக்கு முன்பு நாங்கள் எல்லோரும் கடந்து போன இந்த கோவிட் தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் எல்லோரும் முகக்கவசங்கள் அணிந்து வெளியே போனது நாம் மறந்திருக்க மாட்டோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பு என்பது ஒரு முக்கியமான பொருள். ஒரு வேலைக்கான பாதுகாப்பு, அல்லது நான் வங்கியிலே கடன் எடுத்தால், ஒரு வீடை வாங்குவதற்கு கடன் எடுத்தால் அந்த கடனுக்கு ஒரு பாதுகாப்பு, வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு, பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, வீட்டுக்கு பாதுகாப்பு, வாகனத்திற்கு பாதுகாப்பு, இப்படி எத்தனையோ பாதுகாப்பு ஒழுங்குமுறைகளை நாங்கள் செய்து வைத்திருக்கிறோம். அவையெல்லாம் எங்களை பொறுத்தவரையிலே மிகவும் முக்கியமானவை. அவைகளில் ஒன்றை கூட நாங்கள் இழந்து விடமாட்டோம். என்றால் அப்படி ஒன்றை விட்டுவிடுவதென்பது ஏதோ பாதுகாப்பு இல்லாத சூழலிலே வாழ்வதை போன்ற ஒரு எண்ணம், ஒரு பிரமை எங்களுக்கு தோற்றுவிக்கிறது. இன்றைக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே இயேசுவை சந்திப்பதற்காக ஒரு பணக்கார வாலிபன் வந்தான் என்று சொல்லி லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே வாசிக்க கேட்டோம். அவன் பணக்கார வாலிபன், ஆனால் பக்தி உள்ள வாலிபன். அந்த காலத்திலே வாழ்ந்த பலரை போல அல்லாமல் அவனுடைய வாழ்க்கையிலே சமயம் அல்லது சமய நம்பிக்கைகள், சமயத்தோடு தொடர்பான வாழ்க்கை முறைகள் எல்லாம் மிகவும் முக்கியமானதாக இருந்தது. அந்த வாலிபன்
இயேசுவிடத்திலே வந்து மிகவும் இலகுவான ஒரு கேள்வியைத்தான் கேட்டான். அவன் கேட்ட கேள்வி, நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு, நித்தியமான வாழ்வை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆகவே அதற்கு இயேசு எல்லோரும் செய்த ஒரு காரியத்தை தான் மறுமொழியாக சொன்னார். அவர் சொன்னதெல்லாம், இந்த யூதராகிய நீ இந்த உலகத்திலே நல்ல கருத்துள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதாக இருந்தால் யூத சமயத்திலே சொல்லப்பட்ட எல்லா சட்டங்களையும் நீ ஒழுங்கான முறையிலே கடைபிடிக்க வேண்டும். மோசே அவர்களுக்கு கொடுத்த சட்டங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்தார். சொல்லிக் கொடுத்து விட்டு அதோடு சேர்த்து அவர் சொன்னார், அதில் முக்கியமானது ஒன்று இருக்கிறது, நீ வந்து உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல மற்றவர்களிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி சொன்னார். அப்போது அந்த வாலிபன் மிகவும் இலகுவாக சொன்னான். ஏனென்றால் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல அவன் பக்தியோடு வாழ விரும்பிய ஒரு மனிதன். ஆண்டவரே, நான் சிறிய பிள்ளையாக இருக்கின்ற காலத்திலிருந்தே இந்த சட்டங்கள் ஒழுங்குமுறைகள் எல்லாவற்றையும் சரியாக நான் கடைபிடித்து இருக்கிறேன். அப்போது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், அப்படியானால் உனக்கு உள்ளது எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு அதற்கு பின்பு இந்த விடயத்தை பற்றி நீ பேசு, அல்லது என்னை பின்பற்றி வா. அந்த கதை எப்படி போகிறது என்று சொன்னால், அந்த வாலிபன் துக்கத்தோடு திரும்பி போனான். ஏன் துக்கத்தோடு திரும்பி போனான்? அவனை பொறுத்தவரையிலே சொத்து அல்லது பணம் அவனை பொறுத்தவரையிலே ஒரு பாதுகாப்பு, ஒரு செக்யூரிட்டி. எங்கள் எல்லோருக்கும் கூட அது செக்யூரிட்டி தான். பணம் என்பது ஒரு பாதுகாப்பு. எப்போது ஆண்டவர் அந்த வாலிபனை பார்த்து பணத்தை உன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமாக கருதி நான் பக்தியுள்ள ஒரு மனிதனாக வாழுகிறேன் என்று சொல்லுகிறாயோ, அப்படி சொல்லாதே, நீ உன்னுடைய பணத்தை பகிர்ந்து கொடுத்து விட்டு அதற்கு பின்பு ஆண்டவரில் நம்பிக்கையுள்ள ஒரு மனிதனாக வாழ முடியுமா என்பதை பார் என்று சொல்லுகிறார். அவனுடைய சிந்தனையை பொறுத்தவரையிலே ஆண்டவரை பின்பற்றுவதிலே எந்த சிக்கலும் கிடையாது, சட்டத்திட்டங்களை பின்பற்றுவதிலும் எந்த சிக்கலும் கிடையாது. ஆனால் என்னுடைய பாதுகாப்பை விட்டுவிட்டு ஆண்டவரை பின்பற்ற என்னால் முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல வேளைகளிலே இந்த உலகத்திலே நானும் பல பாதுகாப்பு வழிமுறைகளை உருவாக்கி வைத்திருக்கிறேன். அந்த பாதுகாப்பு வழிமுறைகளுக்கு உள்ளேதான் நான் ஆண்டவரை பின்பற்றலாம் என்று யோசிக்கிறேனே தவிர, ஆண்டவரிலே முழுமையான நம்பிக்கை வைத்து இந்த பாதுகாப்பு கவசங்கள் எல்லாவற்றையும் கழற்றிவிட்டு ஆண்டவரை பின்பற்றலாம் என்று யோசிப்பது என்பது எங்களுக்கும் கூட ஒரு கடினமான வழிமுறையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த வாலிபனை பார்த்து கொடுத்த சவால் அதுதான். உன்னை சுற்றி பாதுகாப்பு கவசங்கள் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றுகிறேன் என்று நீ சொல்லாதே. உண்மையிலே ஆண்டவரை பின்பற்றுகிற ஒருவராக இருந்தால் ஆண்டவரிலே நம்பிக்கை வைத்து பின்பற்றுகிற மனிதனாக இரு. எங்களுக்கு முன்னே வைக்கப்படுகிற கேள்வி அதுதான். நான் எவ்வளவு தூரம் நான் பக்தி உள்ளவனாக இருக்கிறேன் என்பது முக்கியம் கிடையாது. நான் பக்தி உள்ளவனாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்திலே முழுமையாக என்னால் ஒப்படைக்க முடியுமா? ஆண்டவரிடத்திலே முழுமையாக ஒப்படைத்து, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் எல்லா அம்சத்தையும் உம்மிடத்திலே நான் ஒப்படைக்கிறேன், நீர் காட்டுகின்ற வழியிலே நான் நடந்து போக ஆயத்தமுள்ளவனாக இருக்கிறேன். அந்த தீர்மானத்தை எடுப்பது என்பது அந்த பணக்கார வாலிபனுக்கு கஷ்டமாக இருந்தது. அவன் திரும்பி போய்விட்டான். வேதாகமத்திலே இதே போல இன்னும் ஒரு கதையும் இருக்கிறது. இந்த கதையிலே வருகிற மனிதனுடைய பேர் சகேயு. சகேயு என்று சொன்ன அந்த மனிதனும் ஒரு பணக்கார மனிதன். ஆனால் அந்த முதல் வந்த வாலிபனைப் போல எப்படி அவனுக்கு பணம் கிடைத்தது என்று தெரியாது. ஆனால் இந்த சகேயு என்ற மனிதனை பொறுத்தவரையிலே அவன் வரி வசூலிக்கின்ற ஒரு மனிதன். வரி வசூலிப்பதன் மூலம் அவன் பெற்றுக்கொண்ட பங்கின் அடிப்படையிலே
அவன் மிகவும் பணமுள்ள ஒரு மனிதனாக இருந்தான், பணக்கார மனிதனாக இருந்தான். ஊரில் இருக்கிறவர்கள் யாரும் அவனை விரும்பவில்லை. என்றால் வரி வசூலிப்பதன் மூலம் அவன் ஒழுங்கான முறையில் அல்ல, ஒழுங்கில்லாத முறையிலும் அல்லது எடுக்கப்பட வேண்டிய வரியிலும் பார்க்க அதிகமான வரியை வசூலித்து அவன் பணக்காரனாக வந்தான் என்பது ஊரிலே இருந்த மக்கள் எல்லோருடைய நம்பிக்கை. அப்படியே வைத்துக்கொள்வோம். அவன் பணக்காரனாக இருந்ததன் காரணம் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒழுங்கில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். அவனுடைய வாழ்க்கை அறநெறிக்கு உட்பட்ட வாழ்க்கையாக இருக்கவில்லை. ஆனால் அவன் பணக்கார மனிதன். அவனுக்கும் முதலிருந்த வாலிபனைப் போல எல்லா விதமான வசதிகளும் இருந்தது. அவனுக்கும் வேலைக்காரர்கள் இருந்திருப்பார்கள், சொத்துக்கள் இருந்திருக்கும். அவனும் சந்தோஷத்தோடு சுகத்தோடு வாழ்ந்தான். அவனை பொறுத்தவரையிலும் பணம் என்பது, சொத்து என்பது ஒரு பாதுகாப்பாகத்தான் இருந்தது. ஒரு நாள் அந்த மனிதனும் இயேசுவை சந்தித்தான். அந்த மனிதன் இயேசுவை சந்தித்த போது இயேசு அவனை பார்த்து, நான் இன்று உன்னுடைய வீட்டிற்கு வருகிறேன் என்று சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அந்த மனிதனை பொறுத்தவரையிலே, அதாவது இரண்டாவது பணக்கார மனிதனை பொறுத்தவரையிலே, அவனுக்கு பணம் சொத்து ஒரு பாதுகாப்பாக இருந்தது. ஆனால் இயேசுவை சந்தித்ததும் அந்த மனிதனுக்கு தனக்கு இருந்த பாதுகாப்பிலும் பார்க்க இயேசுவிலே வைக்கின்ற நம்பிக்கை, அவரோடு இணைந்து வாழுகின்ற வாழ்க்கை அதிகமான கருத்தை தருவதாக இருந்தது. ஆகவே இயேசு அவனுடைய வீட்டிற்கு வந்தபோது அந்த மனிதன் சொன்னான், என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தவறுகளை நான் செய்திருக்கிறேன். அநியாயமாக நான் பணம் வாங்கியிருக்கிறேன், மக்களை ஏமாற்றி இருக்கிறேன். நான் அநியாயமாக வாங்கிய பணம் எல்லாவற்றையும் வாங்கிய பணத்தை கொடுப்பேன் என்று சொன்னதிலும் பார்க்க பல மடங்காக நான் வாங்கியவரிடத்திலே திருப்பி கொடுத்து விடுகிறேன். இப்போது இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் பாதுகாப்பு என்பது தான் உருவாக்கி வைத்திருந்த பாதுகாப்பு வலயம் அல்லது தன்னுடைய செக்யூரிட்டி என்று சொல்வதிலும் பார்க்க ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து வாழுகின்ற வாழ்க்கை தான் தன்னுடைய வாழ்க்கையின் பாதுகாப்பு என்று அந்த மனிதன் சொன்னான். இங்கே ரெண்டு பணக்கார மனிதர்களை பற்றி நாங்கள் பார்த்தோம். ஒரு மனிதனை பொறுத்தவரையிலே ஆண்டவருக்காக தனக்கு இருக்கின்ற பாதுகாப்பை இழந்து போவது சரியானது அல்ல என்று முதலாவது மனிதன் நினைத்தான். இரண்டாவது மனிதனோ ஆண்டவரிலே நம்பிக்கை வைப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற எல்லாவற்றையும் இழந்து போகலாம் என்று நினைத்தான். இந்த ரெண்டு பேரை போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்களும் இருக்கலாம். எங்களை சுற்றி பாதுகாப்பு வலயங்கள் இருக்கலாம். அந்த பாதுகாப்பின் அடிப்படையிலே தான் நான் ஆண்டவரை நம்புவேன் என்று சொல்லுகிற ஒரு மனிதனாக இருக்கலாம். அல்லது நான் முழுமையாக என்னுடைய பாதுகாப்பு அனைத்தையும் இழந்து ஆண்டவரை பின்பற்றுவேன் என்று சொல்லுகிற மனிதனாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலே இந்த இரண்டாவது மனிதனுடைய வாழ்க்கை முன்னே வைக்கப்படுகிறது. ஆண்டவரில் முழுமையான நம்பிக்கை வைத்து அவருடைய வழிநடத்தலுக்கு என்னை முழுமையாக ஒப்படைத்து பாதுகாப்பு வலயங்கள் எல்லாவற்றையும் இரண்டாவது இடத்திலே வைக்க நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். அதை சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
மகிழ